ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்னப்பா, நிறைய பேருக்கு அது பேர் தெரியாது, நிறைய பேருக்கு அது என்ன கீரைன்னு தெரியாது. இது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் இது கீரை விட்டுருப்போம். இதில் வந்து கருப்பு கருப்பாக பழம் விட்டுருப்போம். அதுதான் மணத்தக்காளி செடி. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்துருக்கு. சட்னி அரைச்சி களி கூட கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ ஜுரம் வரும்போது வாயில் புண்ணு, வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா ஆறிடுன்னு சொல்லிட்டு இந்த சட்னி கொடுத்தாங்க. இந்த மணத்தக்காளி இது நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கீரை இது வந்து நான் கொஞ்சமாக கடலை வந்து சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நீட்டாக கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் சூடாகணும். அதில் போட்டு நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மணத்தக்காளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதே ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கணும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் களி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே இது வந்து நம்ம மணத்தக்காளி கீரை வந்து கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதில் வந்து கடாயில் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து இதை வந்து வதக்கி வச்சுக்கிறோம். இந்த மணத்தக்காளியோட காய் எடுத்துக்காங்க, அதை வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து பாய்சன் வேலை செய்யும். அதனால் வந்து அதை நம்ம சாப்பிடக்கூடாது. பழம் வந்து சாப்பிடலாம், அப்புறம் இந்த இலை சாப்பிடலாம், காய் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு. 2 கட்டு கீரை இருந்துச்சு. இப்போ நம்ம வதக்கின பேர் அது ஒரு கட்டோரியில் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன். இது கூட நீங்கள் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் கடலக்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை கூட சேர்த்து நம்ம வந்து இது சட்னியை அரைக்கும் போது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாசனைக்கு வந்து புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அந்த புதினாவும் நம்ம இதில் சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மிக்சியில் வந்து நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதில் வந்து நான் புளி போட மறந்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா அந்த கசப்பு தன்மை வந்து அவ்வளோ தெரியாது. கொஞ்சமாக வந்து நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆறின பிறகு இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கீரை இதெல்லாம் போட்டு இதில் நல்லா வந்து அரைச்சிக்கணும். ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கினா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கீரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணு ஆறும், உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. உங்களுக்கும் கிடைச்சதுன்னா நீங்களும் இது வந்து சட்னி அரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.